ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் ரெசிபி. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈவன் சிக்கன் ஃபிங்கர்ஸ், பனீர் ஃபிங்கர்ஸ் கூட பண்ண முடியும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேரினேஷன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஈஸியாக அந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஒரு ஹோல் எக், ½ டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் டிஜாயின் மஸ்டர்ட் பேஸ்ட். டிஜாயின் மஸ்டர்ட் பேஸ்ட் ஒரு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல், ஒரு ஆத்தென்டிக் கிறிஸ்பி ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரைடு தைம். ஈவன் உங்களுக்கு ஃப்ரெஷ் தைம் இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. இதை பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேனேஸ் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணியிருக்க ஃபிஷ் ஃபிங்கர்ஸை இதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். யூஸ்வலி நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் இந்த மாதிரி ஒரு போன்லெஸ் ஃபிலேலேருந்து கட் பண்ண பிறகு இந்த மாதிரி அதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஜூஸ் வரும். அதை பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த பிரெட்டிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர்னால உங்களோட பிரெட்டிங் பர்ஃபெக்டாக வராது. இங்கே வந்து நான் ஒரு ½ டீஸ்பூன் ஆர் லெஸ் தென் ½ டீஸ்பூன் கொஞ்சம் க்ரஷ்ட் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா ஃபைனாக ஒரு மாட்டரில் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பெப்பரை எக்கில் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபைனலாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மிக்ஸ் கிடைக்கும். இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஒரு ½ an hour to 40 minutes, மேக்ஸிமம் 1 hour நீங்கள் ரெஸ்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம பிரெட் பண்ணுறதுக்கு நான் பேங்கோ க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பேங்கோ பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஆயில் ரொம்ப கம்மியாக அப்சார்ப் ஆகும். ஈவன் டேஸ்ட், டெக்ஸ்சர் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸா எடுத்து இனஃப் பிரெட் க்ரம்ஸில் பர்ஃபெக்டாக எல்லா கார்னர்ஸும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பிரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹரியும் இல்லை, சிங்கிள் பீஸஸாக இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய எவ்ரி சிங்கிள் ஃபிஷ் ஃபிங்கர் பர்ஃபெக்டாக பிரெட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இப்படி எல்லா ஃபிஷ் ஃபிங்கர்ஸையும் நல்லா பிரெட் பண்ண பிறகு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக ஒரு 15 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதனால் உங்களுடைய பிரெட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கிறிஸ்பி ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்கு கார்லிக் mayonnaise சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 10 to 12 பீல்டு கார்லிக்கு ப்ளஸ் ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon ஆலிவ் ஆயில், அப்புறம் ஒரு ½ டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் ரெடிமேட் வெஜ் mayonnaise நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெஜ் mayonnaise இல்லை எக் mayonnaise ஹோம்மேட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதை பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கார்லிக் mayonnaise ரெடி. இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஸ்லைட்லி திக். நான் அதுக்கப்புறமா ஸ்லைட்லி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா ஜூஸி ஆக்கிக்கிட்டேன். ஸோ ஒரு 10 to 15 minutes நம்ம ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், பிரெட்டட் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் இப்போது ரெஃப்ரிஜரேட்டரில் செட் ஆகி நல்லா கோட்டிங் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு another 10 minutes வெளியே வச்சுட்டு ஆயிலை ஹீட் பண்ணிப்போம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்ச பிறகு ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம இதை மாதிரி 1 by 1 ஃபிஷ் ஃபிங்கர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப டம்ப் பண்ணாமல், ரொம்ப நிறைய ஆயிலும் எடுத்துக்காமல், ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஷாலோ ஃப்ரையிங் ப்ளஸ் ஒரு ஸ்லைட்லி டீப் ஃப்ரையிங் மாதிரி அச்சீவ் பண்ணிங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஃபுல்லாக ஒரு கடாயில் ஆயில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போதும் நல்லா இருக்கும். ஆனால் இதை மாதிரி ஒரு ஷாலோ பேனில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸஸ் ஸ்டீம் நல்லா வெளியே எக்ஸிட் ஆகும். ஸோ உங்கள் எவ்ரி சிங்கிள் ஃபிஷ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வரும். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 5 minutes எனக்கு எடுத்துச்சு, அவ்வளோதான். வித்தின் 5 minutesல இந்த ஃபிஷ் ஃபிங்கர் 100% குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணும்போது இது மாதிரி ஒரு டாங் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் கம்மி பண்ணாமல் இதே மாதிரி 1 by 1 டர்ன் பண்ணி கோல்டன் ப்ரௌனில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்ஃபெக்டான பேங்கோ ஃப்ரைடு கிறிஸ்பி ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி. இது என்ன க்ரன்ச்சியாக இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போதே நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் பையன் பாதி காலி பண்ணிட்டான். என்ன கிறிஸ்பியாக இருக்குன்னா நம்ம இந்த 2 பிரெட் க்ரம்ஸையும் கம்பேரே பண்ண முடியாது. நார்மல் பிரெட் க்ரம்ஸு கொஞ்சம் நேரத்துலேயே சாகி ஆகிடும். வேறஸ் இந்த பேன்கோ க்ரம்ஸில் நீங்கள் பிரெட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா மினிமம் 15 to 20 minutes எப்பயுமே அது ஒரு க்ரன்ச்சியான டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆனால் கூட அந்த ஃபிஷ் ஃபிங்கரை நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பினாச் ஷ்ரெட் பண்ணி இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிலீவ் மீ கைஸ், நீங்கள் எந்த ஃபுட்டு பண்ணாலும் அதை நல்லா பிளேட் பண்ணுங்கள். அதை பிளேட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபீலிங் கிடைக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். ஸோ நான் எந்த ஃபுட்டு பண்ணாலும் மினிமம் பிளேட்டிங் நான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில்.
டைம் இருக்கிற பட்சத்தில். ஸோ நான் இந்த வீடியோக்காக பண்ணுறதுன்னு இல்லை, பிளேட்டிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஃபுட்டை வேறு லெவல் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் என்னை விட நீங்கள் சூப்பராக பிளேட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இது போல் சூப்பர் ரெசிபீஸ் என்னென்ன நீங்கள் கற்றுக்கணும், இந்தியன் குவிசின் இல்லாத என்ன வெஸ்டர்ன் குவிசின், அதர் எனி கைண்ட் ஆஃப் குளோபல் குவிசின் கற்றுக்கணும்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை கமெண்ட் செஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு இதை ஒன் பை ஒன்னாக பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடி. நீங்கள் இந்த வீடியோவை இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஐ ரியலி வாண்ட் டு கன்வே மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். இந்த மாதிரி உங்களுக்கு ஆத்தென்டிக் ரெசிபீஸை ஷேர் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஷெஃப் நரேஷ். Bye-bye.